அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் பாதிப்பிற்காக 498 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அவினேஷ் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். அவினேஷ், விவரங்கள் என்ன? பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 498.80 கோடி ரூபாய் நிவாரணத்தை ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக 5,18,783 விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் வட மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியது. மத்திய அரசும் இந்த புயலை ஒரு கடுமையான புயல் பாதிப்பாக அறிவித்திருந்த நிலையில விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு இணங்க பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கணக்கெடுத்து மானாவாரி பயிருக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாயும், நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 நிவாரணம் என்ற அடிப்படையில இந்த நிவாரணங்களை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், செங்கல்பட்டு, தருமபுரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகை, நாமக்கல், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் பாதிப்பிற்குள்ளான 3.23 லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மொத்தம் 5,18,783 விவசாயிகள் பயனடையும் வகையில் 498.80 கோடி ரூபாயை வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிவாரணத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இன்னும் ஓரிரு நாட்களில் வரவு வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. காயத்ரி, நன்றி அவினேஷ், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.